திருமணமாகி ஒரு வருட காலத்திற்கு பிறகும் குழந்தை இல்லை என்று 6 தம்பதிகளில் ஒருவர் எங்களை பார்த்து சிகிச்சைக்காக வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய எளிமையான சிகிச்சை முறை என்பது இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் என்கிற ஐயுஐ சிகிச்சை தான். இதை பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம். ஐயுஐ சிகிச்சை என்றால் என்ன, யாருக்கெல்லாம் இந்த சிகிச்சை தேவைப்படுகிறது, அதை எப்படி செய்யலாம், வெற்றி வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான் டாக்டர் சித்ரா, அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம். சராசரியாக ஒரு பெண் கர்ப்பமாக வேண்டும் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு நார்மலான கர்ப்பம் எப்படி உருவாகும் என்பதை பார்க்கலாம். கருப்பையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், 2 பகுதியிலும் கருக்குழாய், முட்டைப்பை இருக்கும். இவர்களுக்கு மாதம் ஒரு முட்டை வெடிக்கும். இது கருக்குழாயில் நுழைகிற பொழுது அவர்கள் தாம்பத்திய உறவு கொள்கிற பொழுது உயிரணுக்கள் இந்த இடத்திலே விழும். இது மிதந்து மேலே சென்று இரண்டும் இங்கு இணைந்து இங்கு கரு வளர்கிறது. இந்த இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் என்று சொல்கிற இந்த சிகிச்சை முறையிலே கருமுட்டை வளர்ச்சியை கண்காணித்து முட்டை வெளியேறுகிற அன்று கணவருடைய உயிரணுக்களை ப்ராசஸ் செய்து ஸ்பெர்ம் வாஷ் என்கின்ற மெத்தட் என்று சொல்வோம். அதுபடி கிடைக்கிற அந்த உயிரணுவை நேரடியாக கருப்பை உள்ளே செலுத்துகிறது விஷயத்தை தான் நாம் இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் என்று சொல்கிறோம். இதுபோல் ஒரு மெலிதான ஒரு டியூபில் ஒரு சிரிஞ்ச் மூலமாக இதில் அந்த உயிரணுவை நாம் சேர்த்து கருப்பை வாய் வழியாக உள்ளே செலுத்தி இந்த கருப்பையின் உள்பகுதி வரை கொண்டு சென்று அந்த சிரிஞ்ச் வழியாக இதை உள் செலுத்துகிறோம். அப்பொழுது கருக்குழாய்க்கு மிக அருகிலேயே இந்த உயிரணு விழுகிறது. கருமுட்டை கருக்குழாயில் இருக்கிற பொழுது இதுவும் மேலே செல்கின்ற பொழுது இவர்களுக்கு கரு கூடுகிற வாய்ப்புகள் அதிகமாகிறது. இந்த சிகிச்சை முறை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது என்று பார்க்கலாம். ஆண்களிலே உயிரணுக்கள் குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், 15 மில்லியன் உயிரணுக்கள் வேண்டுமென்றால் ஒரு 10 மில்லியன் உயிரணு தான் இருக்கிறது, நகர்கிற வேகம் குறைவாக இருக்கிறது, அவர்களுக்கு வடிவ அமைப்பு உயிரணுவில் குறைபாடு இருக்கிறது என்கிற ஆண்களுக்கு இந்த சிகிச்சை தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு உயிரணுக்கள் உள்ளே விழாமல் ரீட்ரோகிரேட் இஜாக்குலேஷன் என்று சொல்வோம், அல்லது சீக்கிரமாக விந்தணு வெளியில் வந்துவிடும், அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு விந்தணு அந்த உயிரணுக்களே இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கும் நாம் தான விந்தணுக்கள் செலுத்தக்கூடிய சிகிச்சையிலும் இதே போல் இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் என்கின்ற ப்ரொசீஜர் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் நார்மலாக தாம்பத்திய உறவு கொள்வார்கள், ஆனால் கருப்பை வாய்ப்பகுதியிலே அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிற பொழுது நல்ல உயிரணுக்களை அதை உள்ளே செலுத்த விடாமல் தடுத்துவிடும். எனவே இதற்கும் நாம் இதை பைபாஸ் செய்து உள்வழியாக இந்த உயிரணுக்களை செலுத்துகிற பொழுது அவர்களுக்கு கர்ப்பமாகிற வாய்ப்பு நன்றாக இருக்கும். பெண்களை பொறுத்த அளவு கருப்பை வாய்ப்பகுதியிலே இந்த முட்டை வளர்ச்சியாகி வெளியில் வருகிற பொழுது ஒரு மெலிதான மியூக்கஸ் என்று சொல்வோம், ஒரு செக்ரேஷன் வரும். அது விந்தணுவை எளிமையாக உள்ளே நீந்தி செல்ல உதவியாக இருக்கும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு இது திக்காக இருக்கும், ஆனால் உயிரணுவை உள்ளே விடாது. ஒரு சிலருக்கு இந்த கருப்பை வாய்ப்பகுதியிலே இறுக்கமாக இருக்கும், அவர்களுக்கும் உள்ளே விடாது. அவர்களுக்கும் நாம் இந்த வாய்ப்பகுதியை நாம் சரி செய்து இவர்களுக்கு உள்வழியாக இந்த விந்தணுவை செலுத்துகிற பொழுது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்று சொல்கிறோம், அவர்களுக்கு 3 மாதங்கள் கூட மாதத்தீட்டு வராது, ஒரு முட்டை வளர்ச்சி வராது. அவர்களுக்கு ஓவுலேஷன் இண்டக்ஷன் என்கின்ற சிகிச்சை முறையிலே இந்த முட்டை வளர்ச்சியை நாம் செய்து அந்த முட்டை வெடிக்கிற பொழுது நாம் இந்த ஐயுஐ சிகிச்சை செய்வது வெற்றி வாய்ப்பை அதிகமாக்குகிறது. எண்டோமெட்ரியோசிஸ் என்கின்ற பிரச்சனையை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஐயுஐ சிகிச்சை முறையிலே வெற்றி வாய்ப்பை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு கருக்குழாய் நன்றாக இருக்கும், முட்டை வரும், கருப்பை நன்றாக இருக்கும், விந்தும் நன்றாக இருக்கும், காரணமே தெரியாமல் குழந்தை இல்லாமல் இருப்பார்கள். இவர்களை அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்வோம். அவர்களுக்கும் நாம் இந்த ஐயுஐ சிகிச்சை செய்கிற பொழுது நல்ல முறையிலே கர்ப்பம் வருகிறது. எனவே இந்த பல வகைகளிலே இந்த சிகிச்சை வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிறது என்கின்ற பொழுது இதை மருத்துவர்கள் மேற்கொள்வதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் இது மிகவும் எளிமையானது. இதை செய்வதற்கு மயக்க மருந்து கிடையாது. இவர்கள்
வந்தால் உடனடியாக இந்த சிகிச்சையை செய்து கொண்டு வீட்டிற்கு அன்றே திரும்ப முடியும், செலவும் குறைவாக இருக்கும் என்று பல காரணங்கள் இருக்கிறது. இதை எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு பெண் மாதவிடாயாகி 2வது நாள் மருத்துவரிடம் வருகிறாள் என்றால் கருமுட்டை வளர்ச்சிக்காக மாத்திரைகள் கொடுப்பார்கள். 7வது 8வது 9வது நாள் அப்படி பார்த்து ஸ்கேன் வழியாக அந்த முட்டை வளர்ச்சியை பொறுத்து ஹார்மோன் ஊசிகளும் போடுவார். இந்த முட்டை 18லிருந்து 22 மில்லிமீட்டர் வளர்ச்சி ஆகிற பொழுது ஹெச்சிஜி என்கின்ற ஒரு ஊசியை போடுவார். அதிலிருந்து 38 மணி நேரத்தில், குறிப்பாக 36லிருந்து 38 மணி நேர காலகட்டத்தில் கணவரையும் வரவழைத்து அவர்களை அந்த ப்ராசஸ்க்காக செமன் எடுத்து கொடுக்க சொல்வார்கள். அதை ஸ்விம்மப் என்கின்ற ஒரு டெக்னிக் இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு டென்சிட்டி கிரேடியன் என்கின்ற ஒரு மெத்தட் இருக்கிறது. அதன்படி ப்ராசஸ் செய்து இந்த சன்னமான டியூப் வழியாக கருப்பைக்குள்ளே செலுத்துவார். இப்படி செய்கிற பொழுது அவர்களுக்கு அதற்கு முன்னதாக இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்ன என்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு கவுன்சிலிங் செய்து தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பார். இதில் முக்கியமாக பல கேள்விகள் பெண்களிடத்தில் எழுகிறது. இதில் வரக்கூடிய வெற்றி வாய்ப்பு என்ன என்பதை பற்றியது முதலாவது கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் வெறும் மாத்திரைகள் மாத்திரம் முட்டை வளர்ச்சிக்காக உபயோகிக்கிற பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு 8லிருந்து 10% இருக்கிறது. ஆனால் இதுவே நாம் இன்ஜெக்ஷன் செய்து, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் செய்து 2-3 முட்டைகளை வரவழைத்து அதற்கப்புறம் நம்ம IUI செய்கிற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய வெற்றி வாய்ப்பு 15%க்கும் மேலே இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஒரு முறை IUI போட்டுக்கொள்ளலாமா அல்லது 2 முறை போட்டுக்கொள்ளலாமா என்பது தான். உலக அளவிலே நிறைய ஸ்டடீஸ் இருக்கிறது. அதிலே ஒரு முறை நல்ல முறையிலே தகுந்த நேரத்திலே IUI செய்கிற பொழுது வருகிற வெற்றி வாய்ப்பு 2 முறை செய்கிற அளவிற்கே இருக்கிறது என்கிறதான் குறிப்பிட்டு காண்பிக்கின்றன. எனவே உங்களுக்கு பண வசதி குறைவாக இருக்கிறது, உங்களுடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை ஸ்பெர்ம் வாஷுக்கு அப்புறம் நன்றாக கிடைக்கிறது என்றால் ஒரு IUI செய்தாலும் உங்கள் வெற்றி வாய்ப்பை அது பாதிக்காது. அடுத்த கேள்வி, உங்களுக்கு இது செய்த பிறகு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டுமா? ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ நீங்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்தால் போதும். நீங்கள் நிச்சயமாக வேலைக்கு செல்லலாம், எல்லா வேலைகளையும் செய்யலாம், நீங்கள் நார்மலாக இருக்கலாம். இந்த IUI சிகிச்சைக்கு பிறகும் 2-3 நாட்கள் நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் மருத்துவர் வலியுறுத்தி கூறுவார். இன்னும் சில பெண்களுக்கு அந்த மாத்திரைகள் நான் திரும்பவும் சாப்பிட வேண்டுமா? உறுதியாக நீங்கள் IUI சிகிச்சை செய்த பிறகு அந்த முட்டை உடைந்து விட்டதா என்பதை பார்ப்பதற்காக வர சொல்வார். 14 நாட்களுக்கு மாத்திரைகள் கொடுப்பார். நீங்கள் அதையும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் IUI சிகிச்சை செய்து கொண்டேன் டாக்டர், ஆனால் எனக்கு கரு உருவாகவில்லையே ஏன் என்கின்ற கேள்வியோடும் ஒரு சில பெண்கள் வருவார்கள். நாம் இந்த ப்ராசஸ் செய்யக்கூடிய அணுக்களை உள்வழியாக செலுத்திக்கிறோம். இந்த குழாயை நாம் ஏதாவது ஒரு பரிசோதனை செய்து பார்த்திருப்போம். அது HSG அல்லது சோனோசால்ஃபிங்கோகிராம் என்கின்ற பரிசோதனைகளாக இருக்கலாம். ஆனால் அதன் உள்பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரஷ் பார்டர் என்று சொல்வோம், அந்த போல இருக்கக்கூடிய அமைப்பை இந்த பரிசோதனைகள் கண்டுபிடிக்க இயலாது. எனவே முட்டையும் வரலாம், உயிரணுவும் மேலே செல்லலாம், இரண்டும் இணைந்திருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் இல்லை. அடுத்தது, இந்த முட்டையினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேன் வழியாக கண்டுபிடிக்கிறது நிச்சயமாக முடியாது. அடுத்தது, இது இரண்டும் இணைந்து உள்வாங்கக்கூடிய இந்த உள்சுவர் எண்டோமெட்ரியம் என்கின்ற இந்த அமைப்பு, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்றாலும் நமக்கு IUIயில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகலாம். எனவே இந்த சிகிச்சையை நீங்கள் 3-4 முறை நன்றாக செய்த பிறகும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாதவர்கள் அடுத்த IVF சிகிச்சைக்காக நாம் நகர்ந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முக்கியமாக இந்த ஒவேரியன் ரிசர்வ் என்று சொல்வோம், இது மிக முக்கியமான ஒன்று. இது குறைவாக இருக்கிறது அல்லது தம்பதிகளுடைய வயது மிக அதிகமாக இருக்கிறது, இல்லது குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற தன்மை உடையவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்த கேள்வி, ஒரு குழாய் அடைத்திருக்கிறது, எனக்கு IUI சிகிச்சை செய்யலாமா? கட்டாயமாக செய்யலாம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கலாம், ஆனாலும் ஒரு குழாய் நன்றாக இருக்கிறது, அந்த பக்கத்திலே முட்டை வருகிற பொழுது நீங்கள் மாதமாகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பலாம். நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி.